ஒரு 25 மாடு இருந்து எல்லாமே காலையில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 15 மாடு இருக்குண்ணா. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு ஹெச்எப் மாடுனா. ஹெச்எப்ல நல்லா பிரீடு மாடுனா. ஒரு 20 இருந்து 25 லிட்டர் கறக்குண்ணா. இன்னொரு 10 நாள் எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லா மடி செட்னா. நல்லா காம்பு ரோஸ் காம்புல கருங்காம்பு அமைஞ்சிருக்கு. நல்லா ஃபுல்லா மடி வச்சு தானே கண்ணு போடும். அடுத்து இது தலையத்து கிடையாதுன்னா ஹெச்எப்னா. இல்லை ஒரு ஹெவி சைஸ் மாடுனா. இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குண்ணா. தலையத்துல அதிகமா பால் கறக்கணும். 20 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம்ண்ணா. அடுத்து இது ஒரு ஹெச்எப் மாடுனா. தலையத்து கிடையாதுண்ணா. தலையத்துல ஏன் சைஸ் இருக்கு, ஹெவி சைஸ் கிடையாது. இந்த கிடையாது மாதிரி கிடையாது கிடைக்கல சிரமம். தலையத்துல 20 மேலே கறக்கணும். இது ஒரு ஹெச்எப்னா 2ஆம் நீத்து மாடுனா. இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. ஃபுல்லா மடி எடுத்தான கண்ணு போடும். ஒரு 20 இருந்து 22 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம்ண்ணா. இது காங்கிரேஜ்னா ஆரஞ்சு கறக்கும். எறும்பால் மாதிரி இருக்கும். வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்குனா. தொலைவில் இந்த மாடு கிடைக்காதுண்ணா. வேணுங்கிற மிஸ் பண்ண வேணா இந்த மாட்டை வாங்கிக்கலாம்னா. கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணா. காலணை தேவையில்லைண்ணா. அது அடுத்து இது ஒரு ஜெர்சி மாடுனா. ஒரு 7 13 கறக்குதுண்ணா. இப்போ அடுத்து இது ஜெர்சி தானா. இது ஒரு 2 நேரம் ஒரு 20 லிட்டர் கறக்குனா ஒரு 5 கேரண்டி சொல்லி கொடுக்கலாண்ணா. யாருக்கும் காலை கண்ணு போட்டுருக்குண்ணா. இது ஒரு 5 இருந்து 20 லிட்டர் கறக்குனா. இன்னொரு 10 நாள் ஆகுண்ணா. இது வந்து ஒரு செவல சட்ட மாடுனா. ஜெர்சியில செவல சட்ட மாடு 6 பல்லு 2ஆம் நீத்து ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம்ண்ணா. அது அடுத்து இது ஒரு செவல சட்ட மாடுனா. 2ஆம் நீத்து 6 பல்லுனா. கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணா. இது 2 நேரம் ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம்ண்ணா. நம்ம பண்ணை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல இருக்கு? ஆனா நம்ம பண்ண பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்துல உப்படமங்கலம் மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும். எப்பவுமே மாடு நம்மகிட்ட எப்பவுமே ரெகுலரா இருக்கணும்.